ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்கிரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கிரைட் பாட்காஸ்ட். நம்முடைய இந்த விக்கிரைட் பாட்காஸ்ட்டில் நம்ம புது விதமான ஒரு நிகழ்ச்சி ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்லியன் ட்ரீம்ஸ், கோடிக்கணக்கானோரின் கனவுகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சி இன்னையிலேருந்து ஒளிபரப்பாக போகுது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்கள் நண்பன் விக்கிரைட் இதில் இணைஞ்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சி எதை பற்றினது விக்கிரைட் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி ஒரு தனி மனிதனோட சாதனை வரலாறாக இருக்கலாம், இல்லை ஒரு தனி மனிதனோட வீழ்ச்சியாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சமூகத்தோட எழுச்சியாவோ இல்லை ஒரு புரட்சியாவோ இருக்கலாம், அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சர்வ அதிகாரத்தோட வீழ்ச்சியாக கூட இருக்கலாங்க. ஏன்னாடா நீ பேசுகிற எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி பேச போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறேன். இது வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் அண்டு குளோபல்ஸ் பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எதுக்குடா பண்ணுறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னதா இந்த விக்கிரைட் பாட்காஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கான மூல காரணம் ரெண்டே தான். ஒன்று எஜுகேஷன் கண்டென்ட், இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சேர கொடுக்குறது தான் விக்கிரைட் பாட்காஸ்டோட குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த கெரியர் ஆஃப் விக்கிரைட் பாட்காஸ்ட்டில் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுதான் இந்த பில்லியன் ட்ரீம்ஸ். இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு காமன் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு, எஸ்எஸ்சிக்கு, இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்ஆர்பி, டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த பில்லியன் ட்ரீம்ஸ். இது பலருடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். காரணம்னா இதில் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 2 பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற 2 சப்ஜெக்ட் தான் ரொம்ப மெயினாக இருக்க போது. இந்த நிகழ்ச்சியில் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாகவும் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாகவும் மிக முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஏன்னா எஜுகேஷன் கண்டென்ட்டாக பேசி போர் அடிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, எஜுகேஷன் கண்டென்ட்டையும் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக கொடுக்குற பிளானில் இருக்கும். ஸோ இது பில்லியன் ட்ரீம்ஸ். தொடர்ந்து கேளுங்கள் விக்கிரைட் பாட்காஸ்டில். விக்கிரைட் பாட்காஸ்டின் பில்லியன் ட்ரீம்ஸ், கோடிக்கணக்கானோரின் கனவுகளில் நிகழ்ச்சியில் முதல் எபிசோடோட டைட்டில் சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட். சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட் இந்த வேர்டு நிறைய பேர்த்துக்கு கேள்விப்பட்ட வேர்டாக இருக்கலாம், இல்லை இந்த வேர்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு புதுவிதமான ஒரு வேர்டாக இருக்கலாம். வேர்டுக்கு மீனிங் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சம தர்ம முதலாளின்னு அர்த்தம். இது ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு டேர்ம், சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சம தர்ம முதலாளி, அதாவது ஒரு முதலாளி அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை
அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு நிகராக நினச்சி அந்த வேலையாட்களுக்கும் தேவைப்படக்கூடிய மரியாதைகளையும் மதிப்புகளையும் கொடுக்க வல்லவர் யாரோ அவர் தான் வந்து சமதர்ம முதலாளி. இப்படிப்பட்ட சமதர்ம முதலாளியாக இந்த நாட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க, இருந்தாங்க, இனிமேலும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் சமதர்ம முதலாளியாக வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற ஒரு வள்ளலை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சமதர்ம முதலாளி, சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்டுங்கிற ஒரு பட்டம் பெற்றவர் அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பற்றி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிலையை, இந்த பட்டத்தை யார் அவருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த பட்டத்தை அவருக்கு, அந்த மாமனிதருக்கு கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு ஜவஹர்லால் நேருவே வந்து சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட், சமதர்ம முதலாளி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காருன்னா அந்த மாமனிதர் எவ்வளோ பெரிய மாமனிதராக இருக்கட்டும், வெறுக்க வேண்டியதாக இருந்திருப்பார். அந்த மாமனிதரை பற்றி இவர் மட்டும்தான், ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் கூறியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவரை பற்றி பல உன்னத தலைவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காங்க. நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியடிகளில் இருந்து நம்ம நாட்டை உயர்த்தணும், உன்னதமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைத்த பல உயர்ந்த நெஞ்சுள்ளங்கள் இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. மகாத்மா காந்தி இவரை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு தர்ம கர்த்தா அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. இந்த தர்ம கர்த்தா போன்ற பல தர்ம கர்த்தாக்கள் நம்ம ஊரில் இன்னும் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ஒரு புகழார உரையில் பேசியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு தன் மனைவியிடம் இந்த மாமனிதரை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது இவர் ஒரு சமதர்ம முதலாளி அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லை, மூதறிஞர் ராஜாஜி இவர் வந்து நம்ம இந்த மாமனிதரை பற்றி என்ன ஒரு வர்ணிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நமது சடலம் புகையாய் பொடியாய் போகும், நமது சாதனைகளே எப்போதும் சாசனமாய் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய இந்த உடம்பு எரிச்ச பின்னாடி புகையாகவும் பொடியாகவும் போயிடும், சாம்பலாகவும் போயிடும். ஆனால் நம்ம செஞ்ச சாதனைகள் மட்டுமே எப்போதுமே ஒரு சாசனமாக இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருக்காரு. பணம் சேர்க்கிற ஒரு வழியே பலருக்கு தெரியும், பணத்தை எப்படி சேர்க்கணுங்கிற வழி எல்லாருக்கும் தெரியும். சேர்த்த பணத்தை எல்லோருக்கும் நிலைத்த பயன் தரும் வகையில் வகுத்து கொடுக்கின்ற மறுவழி ஒரு சிலருக்கே தெரியும். அப்படி சம்பாதிச்ச பணத்தை வந்து பல நாள் நின்று பேசுகிற அளவுக்கும் பல பேருக்கு பயன்படுற அளவுக்கும் செலவு பண்ணுற வழி பல பேருக்கு தெரியாது. தெரிஞ்சது வந்து ஒரு சில பேர் தான். அந்த வழியில் இந்த மாமனிதர் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனிதரை பற்றி ரொம்ப உயர்வாக ராஜாஜி பேசியிருக்காரு. ராஜாஜி மட்டும்தான் பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிடத்தோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அப்படிப்பட்டவர் தான் பெரியார், ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள். அவர் இந்த மாமனிதரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஒருவர் தான் தனக்கென்று சொத்து சேர்த்தவர் இல்லை, பிறர் எவரும் தமக்காக சொத்து சேர்க்கவில்லை, பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்குமே சொத்துக்களை சேர்த்து வைத்து போனார்கள். இவர் மட்டுமே நமது வள்ளல்மையால் கட்டியுள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் அவருடைய சொத்துக்களே, இவை என்றைக்கும் அவரை விட்டு அகலாது. இக்கல்லூரிகள் அவர் பெயரையும் புகழையும் எப்போதும் உலகுக்கே எடுத்து கூறும் ஈவேரா பெரியார் கூறியிருக்காரு. இவர் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், குடியரசுத் தலைவராக வாழ்ந்த நம்முடைய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம் வாழ்நாளில் தமக்கென்று இவர் பெரியதொரு நினைவாலயத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நினைவாலயம் எப்படி இருக்குன்னா, சுற்றிலும் 4 புறமும் உயர்கல்வி நிறுவனங்களாக இவங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இது தவிர விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்ற இந்திய டாக்டர் சசிவி ராமன் பேசியிருக்காரு. ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் அவர் பேசியிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களும் பல உன்னத தலைவர்களும் இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்படின்னா யார் அந்த மாமனிதங்கிற கியூரியாசிட்டி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சொல்லணுங்கிற ஆர்வமாக இருக்குது. அவர் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, காரைக்குடி நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை நீங்கள் நிமிர்ந்து பார்த்தாலும் இவரோட பேர் இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட காரைக்குடியை சாதாரண ஒரு காடாக இருந்த ஒரு காரைக்குடியை கல்வி காரைக்குடியாக மாற்றின பெருமை இந்த காரைமண்ணை சேர்ந்த இவருக்கே சாரும். இவர் யாருன்னா வள்ளல் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய வள்ளல் அழகப்ப செட்டியார். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரைக்குடி
புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு செட்டியார் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மாமனிதர் தான். செட்டியார் குடும்பம்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துலலாம் வந்து 1900 சுதந்திரத்துக்கெலாம் முன்னாடி வந்து சுதந்திர போராட்டம் அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்த ஒரு சாதாரண ஒரு சாஸ்திரம், ஒரு சம்பிரதாயம் என்னென்னா, அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதெல்லாம் மகன்கள் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அந்தபடி செட்டியார் குடும்பத்தில் வந்த இவர் ஒரு அப்பா செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பப்பட்ட நிலைமையில், இது என் வழி இல்லை, என் வழி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே புரட்சி ஏற்பட்டு தன்னுடைய தந்தை செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு தனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு அதன் மூலமாக பொருள் ஈட்டி மிகப்பெரிய ஒரு பொருளையும் பொன்னையும் வாரி இறைத்தவர் இவர். வாரி இறைச்ச செல்வங்களே வந்து பல கோடிகளை சேரும். அப்படிப்பட்ட பல கோடிகளை தன்னோட சந்ததிக்கும் தன்னுடைய சந்ததிகளோட சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்காம தான் வாழ்ந்த தான் பிறந்த ஊரை பெருமை சேர்க்கும் விதமாக இந்த காரைக்குடியில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக சந்ததிகள் மட்டும் இல்லை பலரோட சந்ததிகளையும் படிப்புக்கு கொடுத்து பல உன்னத நிலைமையை பெற வச்சவர். இந்த பெருமையை போய் யாருக்கும் சேரும் அப்படின்னா திரு அழகப்ப செட்டியார் அவர்களுக்கு சேரும். அவங்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கோட்டையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஊரில் புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரியமிக்க வி அல குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அழகப்ப செட்டியார். வி அல குடும்பத்தில் 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 1909 திரு ராமநாதன் செட்டியார் அப்படிங்களுக்கும் திருமதி ஊமையால் ராமநாதன் செட்டியார் அப்படிங்கிற ஆட்சிக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்முடைய கல்வி கண் திறந்த காரைக்குடி மண்ணின் மைந்தர் திரு அழகப்ப செட்டியார். 1909ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 6ஆம் தேதி திரு ராமநாதன் செட்டியாருக்கு மகனாக பிறந்த நம்முடைய ஹீரோ அழகப்ப செட்டியார் வந்து சிறு வயசுலேயே ஏட்டு படிப்பை வந்து சாதாரணமாக இருந்த ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் முடிச்சிருக்காரு. அப்படி திண்ணை பள்ளிக்கூடத்தில் முடித்த நம்முடைய அழகப்பர் வந்து அடுத்து படிக்கிறதுக்காக கோட்டையூரில் பள்ளிக்கூடம் இல்லாமல் கோட்டையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு வந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர வித்யாலயா உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளிப்படி தான் வந்து நம்முடைய அழகப்பரை வந்து படிச்சிருக்காரு. ஸ்கூல் படிப்பை அங்கே தான் முடிச்சிருக்காரு. 1900 ஆண்டுகள்லாம் வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கிடையாது. அப்போ வரைக்கும் இந்த வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான். அதுக்கு மேலே இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு வந்து கல்லூரியில் மட்டுமே தரக்கூடிய ஒரு படிப்பாக இருந்து வந்தது. அந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர வித்யாலயா உயர்நிலை பள்ளியில் தான் நம்முடைய அழகப்பர் படிச்சுட்டு வந்தார். கோட்டையூரில் இருந்து தினமும் காரைக்குடிக்கு வந்துட்டு போகிற அலுப்பு கூட அவருக்கு பெருசாக தெரியல. அப்படி இருந்தும் அவர் வந்து எல்லா பாடங்கள்லையும் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று அதிக மதிப்பெண் பெற்று கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. எல்லா பாடத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டாக வந்தாலும் அவருக்கும் நம்மளை மாதிரி தான் போல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணித பாடத்தில் மட்டும் அவருக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப பிணக்கமாகவே ரொம்ப கம்மியாகவே அதில் மார்க்குலாம் எடுத்து வந்திருக்காரு. அதிகமாக மற்ற சப்ஜெக்டில் எடுத்தாலும் கணக்கு மட்டும் அவருக்கு வரவே இல்லை. அது ஏனோ தெரியல. கணக்கு பார்க்காம கொடுக்கக்கூடிய வள்ளலாக இவர் வர போகிறாங்கனாலேயோ நம்ம கணக்கே அவர் பக்கத்தில் போகல. ஸோ அந்த காலங்களில் 1900களில் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த சமயத்தில் மற்றும் படிப்பறிவு அதிகமாக பேசப்படாத இருந்த இடத்துல அழகப்பர் இருந்தாலும் அவருக்கு வந்து படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருந்துகிட்டே வந்திருக்கு. தன்னுடைய 10ஆம் வகுப்பை வந்து படித்து முடித்த உடனே அவருக்கு வந்து இன்டர்மீடியட் கோர்சஸ் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமே, அப்பா செஞ்ச வேலையை தான் வந்து மகன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கைலாம் இருந்துச்சு. தன்னுடைய அதாவது செட்டியார்கள் வம்சாவளியில் வந்தவங்க எல்லாருமே அந்த செட்டியார்கள் செய்யக்கூடிய வேலையில தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத சட்டங்களும் இருந்து வந்தனால மலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறொரு நாட்டில் தன்னோட தந்தை வேலை பார்த்துக்கின்ற அதே இடத்துக்கு தந்தையோட கட்டளையின் காரணமாக அதே இடத்துக்கு போகிறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு நம்முடைய அழகப்ப செட்டியார். அவரோட தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாசத்துக்காகவே வந்து 10ஆம் வகுப்பு படித்திருந்த நம்முடைய அழகப்ப செட்டியார் வந்து அப்பாவோட
ஆணைக்கிணங்க கட்டளைக்காக அவர் வந்து மலாய்க்கு நகர்ந்து போகக்கூடிய ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்காது. அந்த காலகட்டத்தில் ஃப்ளைட் இல்லாதனால கப்பல் மூலமாக போகிறதுக்காக மலாய்க்கு கிளம்புறாரு நம்முடைய அழகப்ப செட்டியார். ஆனாலும் அவருக்கு வந்து மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு கவலை என்னென்னா, நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மேலே படிக்க முடியலையே, நமக்கு படிப்பு மேலே இவ்வளவு ஆர்வம் இருந்தும் நம்மளுடைய வந்து 10ஆம் வகுப்பு மேலே படிக்க விடலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில் தான் வந்து அந்த கப்பலில் ஏறி மலாய் நகரத்துக்கு போயிட்டு இருக்காரு. சென்னையிலேருந்து கிளம்பி மலாய்க்கு போகிறதுக்காக அந்த கப்பலில் போயிட்டு இருக்காரு. திடீர்னு நாகப்பட்டினம் அருகில் அந்த கப்பல் சென்று கொண்டு இருக்கும்போது வந்து நம்முடைய அழகப்பருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காய்ச்சல் ஒன்று வருது, ஃபீவர். அந்த ஃபீவர்னால வந்து மக்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த காலங்களில் வந்து இந்த அம்மை நோய்ங்கிற ஒரு நோய் வந்து மிக பரவலாக பரவிட்டு இருந்துருக்கு. அந்த அம்மை நோயை வந்து ஒருவேளை அழகப்பருக்கு வந்துருச்சோ, இந்த அழகப்பரை வந்து நம்ம கப்பலை வச்சுருந்தோன்னா நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் அம்மை நோய் பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அழகப்பரை வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் வந்து தன்னந்தனியாக இறக்கி விட்டு போயிட்டாங்க. அழகப்பருக்கு அப்பாவோட கட்டளையை வந்து நிறைவேற்ற முடியல, அப்பா மலாய்க்கு கூப்பிட்டாரு, நம்மளால் அங்கே போக முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து அப்போ தான் தெரிய வருது தன்னுடைய தந்தைக்கு, அதாவது மகனுக்கு வந்து மலாய்க்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, மகனுக்கு வந்து காரைக்குடியில் இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதை விட அவனுக்கு படிப்பில் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால் படிப்பை நம்ம நிப்பாட்ட வேணாம், படிப்பை நிறுத்தி அவனை வந்து நம்ம வேலைக்கு சேர்க்க வேணாம் அப்படிங்கிற எண்ணம் தந்தைக்கும் வருது. படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால அவனுக்கு ஒரு காய்ச்சலே வருதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அப்பா வந்து போடா நீ எங்கே வேணால் போய் படிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அழகப்பருக்கு வந்து ஃப்ரீ பாஸ் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அழகப்பர் ரொம்ப சந்தோஷமாக அவர் போய் சேர்ந்த இடம், படிப்புக்காக சேர்ந்த இடம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜில். தன்னுடைய 10ஆம் வகுப்புக்கு பின்னாடி தன் வாழ்க்கையில் வந்து படிப்பே இல்லையோ அப்படின்னு மனக்கவலையோடு அந்த கப்பலில் போன அழகப்பருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சியாக இருந்தது தான் வந்து அவங்க அப்பாவதம் காலேஜில் போய் படிக்கிறதுக்காக. அதை பயன்படுத்தி காலேஜுக்கு போய், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜுக்கு போயிட்டு இன்டர்மீடியட் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுற அழகப்பர் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த அழகப்பருக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. சில மாதங்களே அந்த சந்தோஷம் நின்றுச்சு. எதன் மூலமாக நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை ரொம்ப நேசித்த, அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த அவங்களுடைய அம்மா தவறி போகிறாங்க. பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்து கொண்டு இருந்த சமயத்தில் வந்து அவங்க அம்மா தவறி போனதாவது அவருக்கு வந்து மிகவும் ரொம்ப கஷ்டமாக போகுது. ரொம்ப மன உளைச்சலாக இருந்த அழகப்பர் அப்படி இருந்தும் வந்து தன்னுடைய படிப்பை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த படிப்பை தொடர்ந்து இருந்தார். தொடர்ந்து சில மாதங்களே வந்து அவருக்கு மிகப்பெரிய இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்று நடக்குது. அது என்னென்னா, அம்மா தவறணும் கையோடு அவங்க அப்பாவோட செட்டியார் அவரும் வந்து இறந்து போயிடாரு. என்னடா படிப்பை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்ட அழகப்பருக்கு வந்து படிப்பு மேலே இருந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக அதை படித்து முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக படித்து, தந்தையும் தாயும் போனாலும் என்ன படிப்பு இருக்குது, படிப்பை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு படித்து அந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் படித்த பிரசிடென்சி காலேஜில் முதல் தரத்தில் வந்து தேர்ச்சி பெற்று வராது நம்முடைய அழகப்பர். இவர் மேலும் மேலும் கல்லூரியில் போய் படிக்கிறது வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பிடிக்காமல் இருந்த சூழ்நிலையில் தந்தையும் தாயும் தவறி போயிட்டாங்க. அடுத்து இப்போ இன்டர்மீடியட் கோர்ஸும் முடிஞ்சு அழகப்பர் இனிமேலாச்சும் போய் அப்பா செஞ்ச வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கவங்களும் சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் சொல்கிறாங்க. ஆனாலும் அழகப்பருக்கு வந்து தந்தை செஞ்ச தொழிலையே வந்து திருப்பி செய்யறதில்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் கம்யூனிட்டி பார்த்து பண்ணக்கூடிய வேலையில் தனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவருக்கு தனிப்பட்ட சில குறிக்கோள்களுக்கு அதை நோக்கி தான் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனாலே அங்கே அப்பா செஞ்ச வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமாக ஒரு முடிவு எடுத்திருந்தார். இந்த முடிவை வந்து அங்கே அண்ணன்ட்டையும் மற்ற குடும்பத்தினர்கிட்டையும் சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி இன்டர்மீடியட் கோர்ஸ் முடித்த கையோடு அவர் வந்து பிஏ ஹானர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா அதே பிரசிடென்சி காலேஜில் எங்கே ஃபஸ்ட் கிளாஸ் வந்து இன்டர்மீடியட் கோர்ஸ் முடித்தாரோ அதே பிரசிடென்சி காலேஜில் பிஏ ஹானர்ஸ் ஆங்கில இலக்கிய பிரிவு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து சேர்றாரு நம்முடைய அழகப்பர். அப்படி பிஏ ஹானர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து படிக்கும்போது தான் வந்து அங்கேயே கல்லூரியில் ஆங்கில பேராசிரியர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்த
இந்திய தத்துவ மேதை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்ட அழகப்பர் வந்து அவர் கூட தொடர்ந்து தொடர்பிலே இருக்காரு. இந்த தொடர்பு எது வரைக்கும் நீடிச்சிச்சு அப்படின்னா, திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்த போதிலும் வந்து இவர்களுடைய நட்பு வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இவரோட நட்பு மட்டும் இல்லை, அதே கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்த தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர் அவர்களிடமும் வந்து நம்மளுடைய அழகப்பர் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தார். அவர் தான் வந்து நம்முடைய அழகப்பருக்கு வந்து தமிழ் சொற்பொழிவு இன்னும் மென்மையாகவும் அருமையாகவும் ஆக்குறதுல மிகப்பெரிய பங்கு வகித்தார். அழகப்பர் அதோட 1930ஆம் ஆண்டு தன்னோட 21ஆம் வயதில் பிஏ ஆனர்ஸ் பட்டத்தை வந்து முடிக்கிறார். செட்டி நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் அந்த இன மக்கள்கிட்டயே வந்து அவர் முதலாக வந்து முதுகலை பட்டம் வரைக்கும், அதாவது முதுகலை பட்டம் வரைக்கும் படித்த ஒரே இளைஞர் வந்து அழகப்பர் மட்டும்தான் அந்த காலத்தில். இது வந்து அழகப்பருக்கு மென்மேலும் ஆர்வத்தை தூண்டுது, படிப்பை நோக்கி போகணும்னு சொல்லி தோணுது. இதனால தன்னுடைய முதுகலை பட்டத்தை முடிச்ச அதே கையோட வந்து ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டனுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு கிடைக்குது. இந்த ஆர்வத்தின் காரணமாக ஐசிஎஸ் சோதனையில் வந்து அவர் தன்னைத்தானே ஈடுபடுத்துகிறார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐசிஎஸ் தேர்வு எழுதும்போது அவருக்கு வந்து உடல் நல எலிஜிபிலிட்டி, மெடிக்கல் எலிஜிபிலிட்டி இல்லாதனால ஐசிஎஸ் தேர்வில் வந்து அழகப்பர் வந்து தோல்வி அடைஞ்சிடாரு. இருந்தாலும் அதுக்கு அடுத்த படிப்பு, இணையான படிப்பாக இருக்கக்கூடிய பாரிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பை தொடர்றதுக்காக வந்து அழகப்பர் போகிறாரு. மிடில் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு சட்ட பல்கலைக்கழகம், லா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து பாரத் லா அப்படிங்கிற படிப்பை வந்து நம்மளுடைய அழகப்பர் தொடர்ந்து படிக்கிறாரு. அந்த பாரத் லா படிக்கும்போதே வந்து அழகப்பர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, காலை நேரங்களில் பாரத் லா படிப்பவராகவும், மதியம் மற்றும் இரவு நேரங்களில் இருந்து வேறு ஏதாச்சும் படிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேரத்தில் வந்து ஓய்வு எடுக்காமல், நேரங்களில் வந்து வீணடிக்காமல் அடுத்தடுத்து தன்னுடைய அறிவு பசிக்கு தீனி போகிற விதமாக தேடிட்டே இருக்காரு. அப்படி தேடும்போது அவருக்கு கிடைத்தது தான் வந்து சார்ட்டர்ட் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்டு பேங்க்கில் வந்து ஒரு ஆங்கிலேயர் கீழே வந்து பயிற்சி பெறும் ஒரு ட்ரைனிங்ஷிப் அவருக்கு வந்து கிடைக்கிது. அதையும் அவர் ஒரே நேரத்தில் 2 வேலையும் பார்க்குறாரு. சார்ட்டர்டு வங்கியில் ட்ரைனிங்காகவும் இருக்கார், அதே சமயத்தில் பாரத் லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராகவும் இருக்கார். ரெண்டையுமே நல்ல பங்கிட்டு 2மே நல்ல ஒரு மதிப்பெண்ணோட முடிக்கிறாரு. பாரத் லா மட்டும் இல்லை, சார்ட்டர்டு வங்கியோட ட்ரைனராகவும் இல்லை, மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வப்பட்ட நம்முடைய அழகப்பர் வந்து விமானம் ஓட்டும் பயிற்சியும் வந்து மேற்கொள்கிறாரு. கிராய்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை வந்து ஓட்டும் பயிற்சியில் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. ஸோ ஒரே நேரில் ஒரே கல்லில் 3 மாங்காங்க மாதிரி ஒரே நேரத்தில் பாரத் லா படிப்பையும், சார்ட்டர்டு வங்கியோட வங்கி மேலாளர் அப்படிங்கிற ட்ரைனிங்கையும், ப்ளஸ் விமானம் ஓட்டக்கூடிய ஒரு பைலட் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸையும் ஒரே நேரத்தில் முடிச்சுட்டு நம்முடைய இந்தியாவுக்கு திரும்பி வராரு அழகப்பர். அவர் திரும்பி வரும்போது நகரத்தார் சமுதாயத்திலே முதல்ல பாரத் லா படித்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவருக்கு வந்து சேருது. இப்படி 3 வித்தியாசமான விஷயங்களை கற்றுக்கிட்ட நம்முடைய அழகப்பர் இந்தியா திரும்பினவுடனே அவர் மனசில் தோணுது, இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு புதுசாக வந்து நம்ம செய்யணும், நம்முடைய பழைய தொழிலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்த நம்முடைய அழகப்பர் வந்து மேல்நாட்டில் படித்த அந்த வங்கி நடைமுறைகளை வச்சு பங்கு வணிகம், தொழில் முதலீடுகள் போன்ற பல துறையில் வந்து ஈடுபடுறாரு. அவர் மனசுக்கு தோணின வேலையிலே செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கார். அதனால மனசுக்கு தோணிய வங்கிகளோட இயக்குனராகவும், ஆலைகளோட முதலாளியாகவும், பங்கு வணிகராகவும், ரப்பர் தோட்டங்களோட அதிபர் போன்ற பல துறைகளில் வந்து நுழைஞ்சு அதில் வந்து சாதனை படைக்கிறது நம்முடைய அழகப்ப செட்டியார். மேல்நாட்டில் படித்த 3 விதமான கல்விகளையுமே தன்னோட வாழ்க்கையில் மிகவும்
உன்னதமான பெரிய பெரிய ஆலைகள், பெரிய நிர்வாகங்களையும் வந்து புதுசாக தொடங்குறார் நம்முடைய அழகப்பர். முக்கியமாக மும்பையில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை பாம்பே சென்செக்ஸ் பிஎஸ்ஐயில் வந்து தன்னுடைய வந்து பிஎஸ்இ பாம்பே ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து தன்னுடைய பங்கு முதலீட்டுகளை வாங்கவும் விற்கிறதுலையும் மும்மரமாக இருக்கார். இந்த வாங்கும் விற்கும் நிகழ்ச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு புல் அவை வந்து நம்மளுடைய அழகப்ப செட்டியார் வந்து திகழ்ந்திருக்காரு. அதன் மூலமாக ஈட்டிய வருமானமே வந்து பல்றியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாட்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1943 செப்டம்பர் 10 பாரட்லா அழகப்பர் வந்து தன்னுடைய மகள், ஒரே மகளாக இருந்த திருநிறை செல்வி உமையாளுக்கும் கண்டனூர் திரு வைரவன் செட்டியார் அவருடைய மகன் திருவல செல்வன் ராமநாதன் அவருக்கும் வந்து கோட்டையூர், அதாவது தன்னுடைய சொந்த ஊரில் வந்து செப்டம்பர் 10 1943 வந்து வெகு விமர்சையாக வந்து ஒரு திருமணத்தை வந்து நடத்துகிறாரு. அந்த திருமணம் வந்து நடந்த நாட்களே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் நடந்து கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. சாப்பாடே வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டையர் மக்கள் எல்லா மக்களும் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் வந்து நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போன. இப்போ திருமணத்தை யாரும் சொல்ற அளவுக்கு திருமணத்தை வெகு விமர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில வந்து தீபாவளி மலரில் வந்து இதை பற்றி மிகவும் விவரமாகவும் புகைப்படங்களோடும் வெளியே வந்திருக்கு. கோட்டையூர் திருமண வைபவம் அப்படின்னு சொல்லியே இதுக்கான வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிரபல ஆங்கில நாளிதழான த ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் 2 பக்கத்துக்கு வந்து இந்த செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. நாடகங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த திருமணத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த திருமணத்துக்காக கொச்சி, திருவிதாங்கூர், புதுக்கோட்டை, செட்டிநாடு போன்ற அரச குடும்பத்திலையும் பிரபலமான தொழிலதிபர்களும் அரசு அதிகாரிகளும் அறிவியல் நிறைஞர்களும் நிறைய பேர் வந்து இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த திருமணத்துக்காகவே வந்து சென்னையிலிருந்து தனியாக இலவசமாகவே ட்ரெயின் விட்டுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இவ்வளவு விமர்சையாக நடந்த திருமணத்தில் வந்து நாட்டியம் ஆடுறக்கும் இசைக்கலைஞர்களும் புகழ்பெற்ற நடிகைகளும் வந்து கலந்துக்காங்க. நாட்டிய மாமணி ருக்மணி அருண்டேல், நாதசுர சக்கரவர்த்தி TN ராஜரத்னம் பிள்ளை, ஏலிசை வேந்தர் MK தியாகராஜ பாகவதர், இசைரசி MM தண்டபாணி தேசிகர், இசைக்குயில் MS சுப்புலட்சுமி, நாடக நடிகள் SG கிட்டப்பா, KB சுந்தராம்பாள், கலைவாண NS கிருஷ்ணன், TA மதுரம், இசைவாண GN பாலசுப்ரமணியம், இசை கோகிலம் ML வசந்தகுமாரி, திருவாங்கூர் சகோதரிகள் என அழைக்கப்பட்ட நடன கலைஞர் செல்வி லலிதா, பத்மினி, ராகினி, அதாவது நாட்டிய பேரொலி பத்மினி போன்றவர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தன் மகளுக்காக வந்து தங்கத்தம் வெள்ளையும் சேர்ந்து வைரங்களையும் கொடுத்துருக்காரு அழகப்ப செட்டியார். அது மட்டும் இல்லாமல் முதல் டைமாக உலகின் விலை உயர்ந்த காராக சொல்லக்கூடிய பியூக் அப்படின்னு சொல்லி காரை வந்து சீர்வரிசை கொடுத்துருக்காரு. சீர்வரிசையில் வந்து இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளவு பொருட்களை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. பல பொருட்காட்சி பார்க்குற மாதிரி இருந்ததாக மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பொருட்காட்சியில் இருந்த பொருட்களை பார்க்கறதுக்கே பல மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சீர்வரிசை வந்து தன் மகளுக்காக செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான சிதன பொருட்களோட கோயம்புத்தூரில் 2 மாளிகையும், சென்னையில் இருக்கக்கூடிய பாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியேட்டரையும், 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்பெனி பங்குகளை வந்து தன்னோட மகளுக்காக திருமண பரிசாக வந்து கொடுத்துருக்காரு அழகப்ப செட்டியார். இது மட்டும் இல்லாமல் என்னடா தன் மகளுக்கு மட்டுமே செஞ்சுட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி மக்கள் எண்ணிலும் அதே சமயத்தில் வந்து சென்னையில் ஆதரவற்ற அனாதை பெண்களுக்கு இருக்கக்கூடிய மற்றும் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய சேவா சதன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்காக நிதி வசதிகளுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் 75,000 ரூபாயை வந்து அழகப்பர் வந்து அந்த இது கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தங்கும் விடுதியும் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த தங்கும் விடுதிக்கு ஊமையால் விடுதி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு
திருவாங்கூர் மன்னர் வந்து திறந்து வைத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சி துறை தொடங்குவதற்காக ரூபாய் 1,00,000 ரூபாயை வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காரு. 1940 இவ்வளோ பெரிய வேலைகள் செய்தவர் நம்முடைய அழகப்ப செட்டியார். இது மட்டும் இல்லாமல் கோட்டையூர் மக்களுக்கு 1,00,000 ரூபாயும், அமராவதி புதூர் மகளிர் இல்லத்துக்கு 1,00,000 ரூபாயும், கொச்சின் நெசவாளர் தொழிலருக்கு பல திட்டங்களையும் அள்ளி அள்ளி அழகப்பர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்களை பாராட்டுவதற்காக அழகப்ப செட்டியாருக்கு செட்டிநாடு அரசர் வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லி பேரை நம்ம அழகப்ப செட்டியாருக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கோடிகளையும் பணத்தையும் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்முடைய அழகப்ப செட்டியாருக்கு வந்து அறிவு கூர்மை இருந்திருக்கு மற்றும் திறமையானவராகவும் இருந்திருக்காரு நம்முடைய அழகப்ப செட்டியார். இவர் வந்து பாடங்களில் வந்து நல்ல முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர் மட்டும் இல்லை, நல்ல பாடங்களை நல்ல புரிகிற மாதிரி மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலையும் திறமை வாய்ந்தவர் தான் அழகப்பர். அதுக்காக அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். மும்பையில் ஒரு புகழ்பெற்ற ரிச் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சுதந்திர தினத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹோட்டலில் வந்து இருந்தவங்க எல்லாமே வந்து வெள்ளைக்காரர்கள் வந்தால் மட்டும்தான் ரூம் கொடுத்து பழக்கப்பட்ட அந்த மேனேஜர் வந்து முறையாக மும்பைக்கு போயிருந்த நம்மளுடைய அழகப்ப செட்டி வந்து அந்த ரிச் ஹோட்டலில் போயிட்டு முன்னாடி நின்றுட்டு மேனேஜர்கிட்ட வந்து எனக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ அந்த மேனேஜர் வந்து மேலே எங்கேயும் பார்த்துட்டு ஏளனமாக சிரிச்சுட்டு இந்த ஹோட்டலோட பேர் ரிச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆணவத்தோட உச்சம். ஆனால் அந்த மேனேஜர் சொன்னதை கொஞ்சம் கூட கோவப்படாமல் இந்த ரிச் ஹோட்டல் தான் எனக்கு வந்து தங்குறதுக்கு ரூம் வேணும், இவ்வளோ பெரிய ஹோட்டலில் நான் தங்குறதுக்கு ஒரு ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழகப்ப செட்டியார் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து நீங்கள்லாம் இங்கே தங்கவே முடியாது, இங்கே தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய வாடகையே வந்து ரொம்ப அதிகமான வாடகை, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல போய் ஒரு இடத்த பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து அழகப்பர் வந்து எதையுமே பேசலை, விறுவிறுன்னு திரும்பி வரவேற்புரை அந்த ரிசப்ஷனை விட்டுட்டு விறுவிறுன்னு இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்த அழகப்பர் வந்து அதுக்கு பக்கத்தில் இருந்தக்கூடிய ரிச் ஹோட்டலோட ஓனரோட வீட்டுக்கே நேராக உள்ளே போயிட்டார் நம்முடைய அழகப்பர். உள்ளே போனவுடனே அழகப்பரை முன்னாடியே தெரிஞ்சிருந்த ஓனர் வந்து போனவுடனே வாங்க, நீங்களே அழகப்பரை வந்து காரைக்குடியில் இருக்கீங்க, வள்ளல் அப்படின்னு பேர் வாங்க, நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனமார்ந்த வரவேற்று உட்கார சொல்லுவார். நம்முடைய அழகப்பர் வந்து திடீர்னு வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய ஹோட்டலில் தற்போது நீங்கள் விற்கணும்னா எவ்வளவு காசுக்கு விற்பீங்க, அந்த காசை நான் உங்களுக்கு உடனே தரேன், ஒரே செக்கில் தரேன், எனக்கு அந்த ஹோட்டல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திடுக்கிட்டு போன ஓனரு என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அந்த ரிச் ஹோட்டலோட தற்போதைய பண மதிப்பை எண்ணி கணக்கு பார்த்து சரியாக அழகப்பர்கிட்ட கொடுக்குறாரு. அழகப்பர் ஒரே சைனில் ஒரே செக்கில் அந்த ரிச் ஹோட்டலை வந்து வாங்குறாரு. வாங்கினோடனே மேனேஜருக்கு வந்து அந்த ஹோட்டலோட பழைய ஓனர் கால் பண்ணி நம்மளுடைய ஹோட்டலை வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டாரு, அழகப்பர் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் வாங்கிட்டாரு, அவர் கையில் வந்து நீங்கள் சாவி கொத்துக்களை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆணவமாக சிரிச்சுட்டு உங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்ச அந்த ஹோட்டல் மேனேஜர் கையில் மொத்த ஹோட்டலோட கீயை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து நம்ம அழகப்பரை கொடுக்க வர அழகப்பரை பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஐயோ, நம்ம ஒரு ரூமுக்கு வாங்குறதுக்கு உன்கிட்ட காசு இருக்கா, உனக்கு இல்லையே, நீ உனக்கு ஏற்றாப்புல ஒரு போய் ரூமை பாருன்னு சொன்னோம், ஆனால் இந்த ரிச் ஹோட்டலே வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குன்னு தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்முடைய அழகப்பர் வந்து சிரிச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே மேனேஜராக இருங்க, ஆனால் என்ன உங்கள் ஆணவத்தோட விலை வந்து ஹோட்டல் ரிச்சோட விலைக்கு சமமாக இருந்திருக்கு, இதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாடம், எத்தனை லட்சம் எனக்கு செலவு வச்சுட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு அந்த ரிச் ஹோட்டலையும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வெஸ்ட் எண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹோட்டலையும் ரெண்டாக சேர்த்து இணைச்சி மேலை நாட்டு நிர்வாக முறையில் வந்து அதை நிர்வகித்து வந்திருக்காரு நம்மளுடைய அழகப்ப செட்டியார். இப்படியாக படிப்பை கற்றுக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கலையும் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் வந்து அழகப்ப செட்டியார். அவர் வந்து ரிச் ஹோட்டலையும் வெஸ்ட் எண்ட் ஹோட்டல் வாங்கின மட்டும் நிற்காமல் ஜூபிட்டர் ஏர்வேஸ்ன்னு சொல்லக்கூடிய விமான கம்பெனியும் வாங்கி அதுலேயும் நடத்தி வந்திருக்காரு. இந்திய விடுதலைக்கு பின்னாடி
ஹைதராபாத்தில் வந்து ஒரு சமஸ்தானத்தில் ஏற்பட்ட சிக்கல்னால வந்து தன்னுடைய விமானத்தை வந்து அங்கே அனுப்பி இந்திய அரசுக்கு வந்து உதவியும் செஞ்சுருக்கார் நம்முடைய அழகப்ப செட்டியார். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீரில் போர் வந்தப்பையும் வந்து தன்னுடைய விமானங்களை வந்து அங்கே அனுப்பி வச்சு இந்திய நாட்டுக்காக வந்து சேவையில் இறங்கியிருக்கார் நம்முடைய அழகப்ப செட்டியார். இப்படி தொட்டதெல்லாம் தூள் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தன்னுடைய ஆளுமை தன்மையாலும் தன்னுடைய அறிவு கூர்மையாலும் வந்து தான் நுழைஞ்ச எல்லா துறைகளையும் வந்து பெஸ்ட்டாகவும் நல்லபடியாக நன்முறையிலும் குட்டாகவும் நடத்தி வந்தவர் தான் அழகப்ப செட்டியார். இதனால் வந்து மும்பையில் இருந்த பல பிஸ்னஸ்மேன் நம்ம அழகப்ப செட்டியாரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அதில் உயர்ந்தவர்களை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற வாசம் பொறிக்கப்பட்ட ஹீ இஸ் த டாலர் தென் டாலஸ்ட் இன் பாம்பே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அழகப்ப செட்டியாரை கௌரவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தூரம் ஒரு உன்னதமான மனிதராக இருந்து இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்ச அழகப்பர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் வந்து கல்விக்காகவே வந்து கொடையாக கொடுத்தது வந்து அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதனாலே வந்து அவர் வந்து கொடை அழகன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். இப்படி பல துறைகளில் ஈன்ற அந்த ஊதியத்தையும் பல துறைகளில் ஈன்ற அந்த பணங்களையும் வந்து கல்விக்காக கொடுக்குறாரு நம்முடைய அழகப்ப செட்டியார். கோட்டையூரில் அப்படி இருந்த ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா தன்னுடைய மனைவி பேரில் கொடுத்துருக்காரு நம்முடைய அழகப்ப செட்டியார். அது மட்டும் இல்லாமல் அதே பள்ளியில் தினமும் மதிய வேளை உணவு வந்து இலவசமாக கொடுக்குற வழியையும் அழகப்ப செட்டியார் செஞ்சு வச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், அதாவது தர்மம் வீட்டிலிருந்தே தொடங்குகிறது என்ற பழமொழிக்கு ஏற்றாப்புல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் நம்முடைய அழகப்ப செட்டியார். கோட்டையுள்ள நகரமைப்புக்காக கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. கண்டனூர் மீனாட்சி விடுதிக்காக 30,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல சாதாரண செயல்களையும் சேகரிய செயல்களையும் செய்தவர் தான் அழகப்ப செட்டியார். அப்படி இந்த அழகப்ப செட்டியார் பல கல்வி நிறுவனங்களையும் தொடங்கியிருக்காரு. அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போன்ற கல்லூரிகளையும் புதுசாக தொடங்கியிருக்காரு. கல்வி வளாகங்களை பெருக்குவதிலையும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கல்வி வளாகங்களை மற்றும் பெருசாக உயரத்துலேயும் வந்து அழகப்ப செட்டியார் வந்து மிகவும் கவனமாக இருந்தார். மதுரை டோக் பெருமாட்டி மகளிர் கல்லூரின்னு சொல்லக்கூடிய லேடி டோக் காலேஜோட வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 25,000 ரூபாயை வந்து அழகப்ப செட்டியார் கொடுத்துருக்காரு. சென்னையில் நம்முடைய கணித மேதை ராமானுஜம் அவருடைய பேரில் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று தொடங்கியிருக்காரு. சென்னையில் அடையாறு பகுதியில் 1947 ஜூலை 3 அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 1947 ஜூலை 3 அன்னி பெசன்ட் அம்மையாரோட 100ஆண்டு விழா ஒன்று நடக்குது. அதில் கலந்துக்கிறாரு நம்முடைய அழகப்ப செட்டியார். அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க இங்கிலாந்தில் பிறந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய நாட்டோட விடுதலைக்காக போராடிய ஒரு முன்னணி தலைவர்களில் ஒருவங்க. அவர் அந்த காலத்தில் அவங்க இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணி ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணி இந்த சமயத்தில் நம்முடைய அழகப்பர் வந்து கல்லூரி மாணவராக இருந்த சமயம் அழகப்பரம் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர். அவர் அன்னை பெசன்ட் அந்த 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும்போது அப்போது இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட துணை வேந்தர் அதாவது வைஸ் சான்சலர் வந்து பேசும்போது வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும், சுதந்திரம் கிடைச்சாலும் சுதந்திரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சவால்கள் பல இருக்குது, அதில் முக்கியமானது வந்து கல்வி சவால், கல்வி பெறாத இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சி இருக்காது, எல்லாருடைய இளைஞர்களும் கல்வி வளம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்கி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னா பல ஊர்களில் வந்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் திறக்கணும், அப்போ தான் ஏழை மாணவனும் எல்லா மாணவனும் போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அழகப்புக்கு டக்குன்னு தோணும் ஒரு விஷயம், நம்ம இருந்த செட்டிநாடுலையும் நம்ம இருக்கக்கூடிய காரைக்குடி மக்களுக்கும் பயன்படும் வகையில், சிவகங்கை மாவட்டங்கள் பயன்படும் வகையில் நம்ம ஏன் கல்வி நிறுவனங்களை தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுது. துணைவேந்தர் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக இந்த ஆண்டுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து முன்னாடி வாங்க, உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை செய்யுங்க,
உங்களால் கொடுக்க முடிஞ்ச பண உதவிகளை கொடுத்து கல்லூரிகளுக்கு பயன்படுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனடியாக டக்குன்னு எரிஞ்சு நின்று புதுசாக ஒரு கல்லூரி திறக்க போகிறேன், அந்த கல்லூரிக்கு 1 லட்ச ரூபா காசை நானே கொடுக்குறேன் அப்படின்ட்டு துணைவேந்தர் கையில் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையை எடுத்து நீட்டுறது நம்முடைய அழகப்ப செட்டியார். அந்த விழாவில் அரங்கத்தில் இருந்த அமர்ந்திருந்த எல்லாருக்கும் வந்து பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா சொல்லி முடித்தோடனே டக்குன்னு இருந்துச்சு 1 லட்ச ரூபாய் கொடுத்து கல்லூரியும் திறக்க போகிறேன்னு சொல்லுவார் என்று சொன்ன மாதிரி வந்த ஒரே வாரத்தில் அழகப்பர் வந்து காரைக்குடியை சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து கல்லூரியில் தொடக்கிறாரு. ஜூலை 3ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு அழகப்பரை வந்து கல்வி தொடங்க போகிறேன்னு சொன்ன நாள் அதே மாதம் 7ஆம் தேதி வெறும் 3 நாளுக்குள்ள 1947 தன்னுடைய ஊரான இந்த காரைக்குடியை சுற்றி கல்லூரி தொடங்குவதற்காக பெர்மிஷன் கேட்டு அனுமதி லெட்டர் கேட்டு 2 நாளில் வந்து பல்கலைக்கழக ஆய்வுக்குழுவினரை வந்து வர வைக்கிறது. 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 1947 அழகப்பா கல்லூரி அமைக்கப்படுது காரைக்குடியில். இப்போது காரைக்குடியில் இருக்கக்கூடிய காந்தி நிலையம், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அந்த காலத்தில் அழகப்பா கல்லூரியாக இருந்தது. அதுக்கு பின்னாடி நிரந்தரமான ஒரு இடம் கிடச்சி அழகப்பா கல்லூரி மாற்றம் பெறுது. இது மாதிரி அழகப்பா கல்லூரி மாதிரி பல முன்னணி நிறுவனங்களை வந்து கொண்டு வந்த பெருமை திரு அழகப்பர் செட்டியார் அவரையே சேரும். இப்படியாக ஒரு நாள் வந்து திரு பண்டித் ஜவஹர்லால் நேரு வந்து பேசி கொண்டு இருக்கும்போது வந்து இந்திய வளர்ச்சிக்காக கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விங்கை அமைக்க போகிறேன். அந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கல்லூரிகள், 25 ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது ஆராய்ச்சி குழுமங்கள் கூடிய கட்டடங்கள், நிறுவனங்கள் தொடங்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அழகப்பருக்கு தோணுது வந்து அதில் ஏதாச்சும் ஒரு நிறுவனமாச்சும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக காரைக்குடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தோணுது. உடனே இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு போகிறாரு. இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிட்நைட்டு 12 மணிக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை 12 மணிக்கு சந்திக்கிறாரு. நேருவை வந்து நம்முடைய அழகப்பர் சந்திக்கிறாரு. சந்திச்சு நீங்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், அப்படியாக சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CECRI செக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் முக்கியமாக நீங்கள் காரைக்குடிக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் நிலத்தையும் 10 லட்சம் ரூபா பணத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நேரு வந்து மிரண்டு போயிடுறாரு. என்னடா ஒரு மனுஷன் நாட்டோட வளர்ச்சிக்காக தன்னுடைய 300 ஏக்கர் நிலத்தையும் பணத்தையும் கொடுத்து, இடமும் தடுத்து பணமும் கொடுத்து எனக்கு கல்வி தொடங்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நேரு அதுக்கு உடனே சம்மந்தம் தெரிவிக்கிறது. அப்போதான் தன்னுடைய மனைவி வந்து கேட்டப்போ வந்து இவ தான் வந்து திரு அழகப்பர் சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட், சமதர்ம முதலாளி அப்படிங்கிற ஒரு வாசத்தை தன்னோட மனைவிட்ட அழகப்பரை வந்து அறிமுகப்படுத்தி சொல்கிறாரு நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சொன்ன மாதிரியே 14 ஆராய்ச்சி கூடங்கள் தொடர்ந்த அந்த செக்ரி, அந்த CSIR நிறுவனம் செக்ரியை வந்து நம்முடைய காரைக்குடியில் தொடங்கி இன்ன வரைக்கும் தொடர்ந்து பணிபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த செக்ரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொண்டு வந்த மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய அழகப்பர் செட்டியார். இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ஆராய்ச்சி நிறுவனம் செக்ரியையும் உருவாக்குவதற்கான முக்கிய காரணமாக இருந்த அழகப்பர் அவர் மனசில் இருந்தது இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரியும் தொடங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த சமயத்தில் அவர் கையில் காசு இல்லாமல் இருந்தாலும் கோயம்புத்தூரில் தனக்காக இருந்த ஒரு மாளிகையை விற்று 30 லட்ச ரூபா செலவில் இந்த அழகப்பர் செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜை வந்து காரைக்குடியில் தொடங்கினார். அந்த 60 லட்ச ரூபாய் செலவில் பொறியியல் கல்லூரியை தொடங்குறது. அந்த தொடங்குறதுக்காக திரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து வருகை புரிஞ்சு அழகப்பரை வந்து பாராட்டுற மட்டும் இல்லாமல் அழகப்பர் செட்டியார் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜை திறக்கிறதுக்கும் அடிக்கல் நாட்டி வைக்கிறாரு. அப்படி அடிக்கல் நாட்டி வைக்கும்போது அழகப்பர் அந்த இடத்துல ஒரு வாசகத்தை வந்து வைக்கிறார். அந்த வாசகம் என்னன்னா, நாம் ஒன்றை உருவாக்கும் போது அது எப்போதும் இருப்பதற்கென்று நினைத்து உருவாக்க வேண்டும். அது தற்காலத்துக்காகவோ
வெறும் தற்கால பயன்பாட்டுக்கு மட்டுமாகவோ இருக்க வேண்டாம். நம்முடைய சந்ததியினர் நமக்கு நன்றி செலுத்துகிற வகையில் அதை உருவாக்குவோம் என்ற பொன்மொழியை அவர் அந்த இடத்துல நிறுவுறாரு. இப்படியாக 1947 இருந்து 1957 வரைக்கும் அவர் திறந்த கல்லூரிகளும் அவர் திறந்த மற்ற நல்ல ட்ரஸ்ட்டுகளும் நிறையா. அப்படி திறந்தவர் 1957 அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா பல்கலைக்கழகம் திறக்கணும். கல்லூரிகள் திறந்தால் மட்டும் போடாது, இந்த கல்லூரிகளை எல்லாத்தையும் நிர்வகிக்கிற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி திறக்கணும். யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு மக்களுக்கு பயனுள்ள ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடங்கணும் அப்படின்ட்டு அழகப்பா செட்டியார் டெல்லியில் போயிட்டு நேருவை பார்க்க போகிறாரு. நேருவை பார்த்து டெல்லியில் பேசி வந்திருக்கிற சமயத்தில் மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்த அழகப்பருக்கு ஒரு சோகமான ஒரு முடிவு வருது. என்னன்னா, கால் முறிஞ்சு படுக்கையாக ஆகிறார் அழகப்பர். அவரை பார்க்க பல ஊர்லேருந்து பல விஞ்ஞானிகளும் பல தேச தந்தைகளும் பல தேச உன்னத மாமேதைகளும் தலைவர்களும் அவரை பார்க்குறாங்க. இப்படியாக இருந்த அழகப்ப செட்டியார் 1957 ஆண்டு 4ஆம் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை 10:30 மணிக்கு காலமாகிறது. தன்னோட வாழ்நாளில் வெறும் 48 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து, அந்த 48 ஆண்டுகளில் அவர் சம்பாதித்த பணங்களும் பல கோடிகள், அவர் செலவு செய்த பணமும் பல கோடிகள், அவர் திறந்த கல்விகளும் பல கல்வி நிறுவனங்கள். அப்படியாக 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 1909 பிறந்து 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 1957 காலமாகிறார் நம்முடைய அழகப்ப செட்டியார். தனது தந்தையின் கடைசி ஆசையாக இருந்த அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தை திறப்பதற்காக அவங்களுடைய மகள் உமையால் அம்மா 1985 பல இன்னல்களுக்கு அப்புறம், பல முயற்சிகளுக்கு அப்புறம் 1985 தமிழ்நாடு பல்கலைக்கழக சிறப்பு சட்டத்தின் கீழ் அழகப்பா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. இப்படியாக தன் வாழ்நாளில் பாதி நாட்களை பணம் சம்பாதிப்பதிலும் மிச்ச மீதி நாட்கள் பணத்தை கல்விக்காக செலவு செய்தலும் ஈடுபட்ட அழகப்பரோட நினைவு நாள் இன்று. காடா இருந்த காரைக்குடிய கல்வி நகரமாக மாறிய இந்த காரை மண்ணின் மைந்தன் வள்ளல் அழகப்பருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி அவருடைய சாதனைகளுக்கான ஒரு சான்று மற்றும் இதை அவருக்காகவே சமர்ப்பிப்பது நான் உங்கள் நண்பன் விக்கி ராய். I am a dreamer, but you will agree dreamers are most practical of men. Without visions and dreams, there is no shaping of the future, and I have sufficient faith to tell that more and more of these dreams will soon be transformed into reality. நான் கனவு காண்பவன்தான், ஆனால் கனவு காண்பவர்கள் நான் மனிதர்களின் பெரும் செயல் வீரர்களாக திகழ்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். எதிர்கால நோக்கமும் கனவுகளும் இல்லாமல் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. இத்தகைய கனவுகள் மேலும் மேலும் வளர்ந்து அவை நிதர்சனங்களாக உருவாகும் என்பதில் நான் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு, முன்பெரும் தவத்தால் தோன்றி முயன்று எமை காக்கும் வள்ளல், அன்பினால் அழகப்பாவின் அறம் பணி போற்று செய்வோம்.
வாழ்க வள்ளல் கொடை வாழ்க 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 வள்ளல் புகழ் வாழ்க. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம் விழுத்தீவம் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு வாழ்க வாழ்க வள்ளல் கொடை வாழ்க முன்பெரும் தவத்தால் தோன்றி முயன்றமை காக்கும் வள்ளல் அன்பினான் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வாம் அறம்பணி போற்றி செய்வாம் அறம்பணி போற்றி செய்வாம் வாழ்க வாழ்க வள்ளல் கொடை வாழ்க